இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். நீங்க எந்த அளவுக்கு ஒருத்தர் மேல ஒருத்தர் காதல் வச்சிருக்கீங்கன்னு இந்த மீட்டர் காட்டிடும். நான் அந்த மீட்டரை கையில் பிடிச்சா ஒன்றும் ஏறாது. வேற ஏதாவது போட்டினா கூட ஏதாவது ஏமாத்தி சமாளிச்சிடலாம். இதை எப்படி சமாளிக்கிறது? எனக்கு கரிகாலனை பிடிக்காதுங்கிற விஷயம் எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சிருமே. இப்ப என்ன பண்றது? எப்படி இருக்கு இந்த ரவுண்ட்? எல்லாரும் கை தட்டோட ஆரம்பிக்கலாமே. லேடிஸ் ஃபர்ஸ்ட். முதல்ல வானதி, நீங்க தான் இதை கையில வைக்கணும். இப்போ உங்க ஹஸ்பண்ட நீங்க மனசுல நினைச்சுக்கோங்க. பாருங்களேன் எவ்வளவு ஸ்பீடா இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்குன்னு. வாவ், சூப்பர் சூப்பர், வெரி குட். cheer up guys. இவங்கள பாருங்க, அவங்க ஹஸ்பண்ட் மேல எவ்வளவு அன்பு இருக்குன்னு. 100% லவ்வோட இருக்கீங்க. உங்க ஹஸ்பண்ட் ரொம்ப கொடுத்து வச்சவரு. அதே மாதிரி உங்க ஹஸ்பண்ட் உங்க மேல எவ்வளவு லவ்வோட இருக்காரு தெரிஞ்சுக்கலாமா? அத கொடுங்க. இப்போ இத நான் அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட கொடுக்க போறேன். இந்தாங்க சார். உங்க வைஃப் உங்க மேல 100% லவ் வச்சிருக்காங்க. சோ அதே மாதிரி நீங்களும் ப்ரூவ் பண்ணணும்ல. புடிங்க. என்ன சார் தயங்கிட்டு இருக்கீங்க? புடிங்க. உங்க வைஃபை நீங்க நினைச்சு பிடிங்க. என்ன சார் 1% கூட ஏறவே இல்லை? உங்க வைஃப் மேல உங்களுக்கு காதலே இல்லையா? மீட்டர் ஏறவே இல்லையே. எல்லா கேமுமே நல்லா விளையாடுனீங்க, மீட்டர் ஏறவே மாட்டேங்குதே. என்ன சார், உங்க லவ் பார்த்து எல்லாருமே பொறாமப்பட்டாங்க. இப்போ இந்த இடத்துல வந்து இப்படி நின்னுட்டீங்களே. ட்ரை பண்ணுங்க சார், நல்லா ட்ரை பண்ணுங்க. மாமா, என்ன உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும். நீங்க இந்த போட்டியில ஜெயிக்கணும்னா அதான் வழி. என் மேல நீங்க எவ்வளவு கோவமா இருக்கீங்கன்னு யோசிங்க. யோசிங்க மாமா. கமான் கமான் கமான், உங்க லவ் இதுல ப்ரூவ் ஆயிட்டு இருக்கு. 100% வந்துருச்சு. சூப்பர், ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. சார் அதை கொடுங்க சார். நான் கூட அருள் சாருக்கு அவங்க வைஃப் மேல லவ் இல்லையோன்னு நினைச்சேன். பட் பெர்ஃபெக்ட், ப்ரூவ் பண்ணிட்டாங்க 100% லவ் இருக்குன்னு. காதல் மீட்டர் வந்து பொங்கி வழிஞ்சிருந்தாலும் அது கொஞ்சம் லேட்டா பொங்குனதுனால இந்த போட்டியில உங்களுக்கு 90 மதிப்பெண்.